السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. நாமெல்லாம் ஒரு கடுமையான புழுக்கத்திலே இருக்கிறோம். ஹியூமிடிட்டி அப்படின்னு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஒரு மனப்புழுக்கம் இருக்கிறது. என்ன நடக்குதோ சமூகத்தில் மே 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு கடுமையான மனப்புழுக்கத்திலே இருக்கிறோம். அதோடு இயற்கையினுடைய சூழலும் ஒரு கடுமையான புழுக்கத்தை நமக்கு தந்திருக்கிறது. நிறைய தாய்மார்கள் தங்களுடைய கையில் விசிறியை வைத்து வீசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பத்திரிகைகள் ஊடகங்கள் இப்படி எச்சரிக்கிறது, பகல் நேரத்தில் வெளியே வந்தால் இந்த வெப்பத்தின் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு மரணித்து போகக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால் நீங்கள் எல்லோரும் பகல் நேரத்தில் வெளியே வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. அண்டை மாநிலமான கேரளாவினுடைய காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று மிக பெருமையோடு அழைக்கப்படக்கூடிய கேரளாவில் அரசு ஊழியர்களுக்கான தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நேரத்தை கூட மாற்றி அமைத்திருக்கிறார்கள். உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த வெப்பத்தை, இந்த புழுக்கத்தை, இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கான வழிகள் நிறைய இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நமக்கு ஆளுமைகள் விவரித்து தந்து கொண்டிருக்கிறார்கள். பூமியிலிருந்து 15 லட்சம் கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சுட்டரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரிய கதிர்வீச்சுக்கள்
பூமியை விட 13,000 கோடி மடங்கு மிகப்பெரிய 13,000 மடங்கு மிகப்பெரிய அந்த சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் கொஞ்சம் ஆழமாக பதிக்கிற பொழுது அதிலே நடந்து செல்பவர்களுக்கு அந்த வெப்பத்தின் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு மரணித்து போய்விடுகிறார்கள் என்கிற கொடூரத்தை எல்லாம் கேள்விப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், நாளைக்கு மறுமையில் மஹ்ஷரில் உங்களுக்கும் சூரியனுக்குமான இடைவெளி ஒரு சுர்மா குச்சியினுடைய அளவுதான், ஒரு சுண்டு விரலின் அளவுதான் என்று நம்மை எச்சரித்திருக்கிறார்கள். 15 லட்சம் கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சுட்டரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக விசிறியை வைத்து வீசிக்கொண்டிருக்கிறோம். அல்லது ஏர் கண்டிஷன் இருக்கிறது, ஃபேன் இருக்கிறது, இன்வெர்டர் இருக்கிறது, ஏர் கூலர் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. இந்த வெப்பத்திலிருந்து, இந்த சூடிலிருந்து, இந்த புழுக்கத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக நாளைக்கு மஹ்ஷர்ல அந்த சூரியன் நம்முடைய தலைக்கு மேலே சுட்டரித்து கொண்டிருக்கிற பொழுது அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை நம்மகிட்ட இருக்கா? இதுதான் இங்கே என்னை சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கக்கூடிய செய்தி. அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே. நம்ம மஹ்ஷரு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர அது குறித்த எந்த சிந்தனையும் நம்ம கிட்ட இல்லை. மஹ்ஷருடைய சூழ்நிலையை குறித்து இமாம்கள் இப்படி சொல்கிறார்கள், மஹ்ஷருடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாவிகள் அவர்கள் செய்த பாவத்திற்கு அளவாக வியர்வையிலே முங்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழல்ல கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். சூரிய கதிர்வீச்சுக்கள் நேரடியாக ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்து அது நேரடியாக நம்முடைய ஸ்கின்னை பாதிச்சதுன்னா ஸ்கின் கேன்சர் வருது, போனை பாதிச்சதுன்னா போன் கேன்சர் வருது, பிரெயினை பாதிச்சதுன்னா பிரெயின் டியூமர் வருது, பிளட்டை பாதிச்சதுன்னா பிளட் கேன்சர் வருது. அந்த கேன்சருடைய கொடூரத்தை தாங்க முடியாம யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிரு என்று துஆ செய்யக்கூடிய நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயமே, நாளை மஹ்ஷர்ல அந்த சூரிய கதிர்வீச்சு நேரடியாக தாக்கி அந்த வேதனையை தாங்க கொள்ள முடியாமல் மக்கள் இப்படி சொல்லுவார்களாம், அல்லாஹுவே 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 எங்களுக்கு நரகம்தான் என்று நீ தீர்ப்பளிப்பதாக இருந்தால், நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக, நாங்கள் செய்த தீமையின் காரணமாக, நாங்கள் அசால்ட்டாக நடந்து கொண்டதன் காரணமாக, உன்னை மறந்து வாழ்ந்ததின் காரணமாக, நீ தடுத்ததை எல்லாம் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக, உன்னுடைய நினைவும் சிந்தனையும் அற்றுப்போய் வாழ்ந்ததின் காரணமாக, அல்லாஹுவே எங்களுக்கு நரகம்தான் நீ தீர்ப்பளிப்பதாக இருந்தால் தயவு செய்து எங்களை நரகத்தில் போட்டு இந்த மஹ்ஷரின் வேதனையை எங்களால் தாங்க முடியவில்லை அப்படின்னு பிரார்த்தனை செய்வார்கள் என்று ஹதீஸை மேற்கோள் காட்டி இமாம்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள். உலகத்தில் ஒரு சங்கடம்னா, ஒரு கஷ்டம்னா எப்படியாவது செத்து தொலைஞ்சிடலாம் அப்படின்னு சில பேர் முடிவெடுக்கிறாங்கல்ல. மஹ்ஷர்ல 50,000 ஆண்டு காலங்கள் நின்ற நிலையிலேயே அப்படியே நிற்க வேண்டி இருக்கும். எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண, ஓ இளமைய நீ என்ன செஞ்ச, இது குறித்தெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு ஸ்டெப் முன்னாலேயோ பின்னாலேயோ சைட்லயோ அசைய முடியாது என்று அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததற்கு பின்னாலும் உலகத்தில் ஒரு 50 ஆண்டு காலங்கள் 60 ஆண்டு காலங்கள் வாழ்வதற்காக வேண்டி நாம இடம் வாங்கி அதுல வீடு கட்டி அதுல டைல்ஸ் பதிச்சு அதுல மார்பிள்ஸ் போட்டு அதுல உட்டன் ஃப்ளோர் எல்லாம் போட்டு எவ்வளவோ வசதிகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. 50 ஆண்டு காலங்கள் நிலையாக இருப்பமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. இந்த 50 ஆண்டு காலங்கள் வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு, குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு, கொஞ்சம் வசதியாக வாழ்வதற்கு இவ்வளவு உழைக்கிறோமே. 50,000 ஆண்டு காலங்கள் மஹ்ஷர்ல நிக்கணுமே. அந்த மஹ்ஷர்ல ஒரு கூரை நமக்கு வேண்டாமா? ஒரு நிழல் நமக்கு வேண்டாமா? ஒரு வசதி நமக்கு வேண்டாமா? கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கிறதுக்கான நிலம் வேண்டாமா? இது குறித்து என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? மஹ்ஷருடைய வேதனையை தாங்காம நரகத்திலனா அல்லாஹ் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துற, எங்களையா இப்படி கஷ்டப்படுத்துற,
என்று கேட்கக்கூடிய சூழல் மஹ்ஷரில் இருக்கும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜினுடைய நாளில் நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் நரகத்தை குறித்து நிறைய எச்சரித்திருக்கிறார்கள். அது சொல்வதற்கான நேரமும் சூழலும் எனக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீகாயிலே ஏன் இப்படி வெக்ஸாகி போய் இருக்கிறாரு, ஒரு மாதிரி ஃபெடப்பாகி போய் இருக்கிறாரு ஏன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் அந்த அச்சத்தில் உறைந்து போய் இருக்கிறார் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸில் பார்க்கிறோம். நரகத்தை எல்லாம் பார்க்கிற அந்த நேரத்தில் எல்லா மலக்குமார்களும் எல்லா நபிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள், பேசினார்கள், சலாம் சொன்னார்கள், நலம் விசாரித்தார்கள் என்றெல்லாம் அந்த மேராஜினுடைய சம்பவத்தில் ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நரகத்தினுடைய காவலரான மாலிக் இருக்கிறாரே, அந்த மாலிக் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பொழுது அவர் சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு ஒரு புன்முறுவல் பூத்தார்கள். ஒரு மனுஷனை சந்திச்சா சிரிக்கிறது மாதிரி மலக்கை சந்தித்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூப்பது வழக்கம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சிரிச்சதுக்கு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரிக்கவே இல்லையா, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கவே இல்லையா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் மாலிக் சிரிக்கிறது இல்லை? மாலிக் நரகத்தினுடைய காவலர், அவருக்கு சிரிக்க தெரியாது என்று சொன்னார்களாம். நாளைக்கு நரகத்தில் தூக்கி போட்டதற்கு பின்னால் நரகவாசிகள் அந்த நரகத்தில் வெந்து 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 தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது மாலிகே என்று 1000 ஆண்டு காலங்கள் அழைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில், நரகம் 1000 ஆண்டு காலங்கள் நெருப்பு மூட்டப்பட்டது, சூடாக்கப்பட்டது. அது வெண்மை நிறத்திலே வந்தது. மீண்டும் 1000 ஆண்டு காலங்கள் அது சூடாக்கப்பட்டது. அது சிவப்பு கலரிலே வந்தது. மீண்டும் 1000 ஆண்டு காலங்கள் அந்த நரகம் சூடாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது கருப்பு நிறத்திலே வந்தது. நரகத்தினுடைய அந்த நெருப்பு இருக்கிறதே, அது காரிருளாக, கொடூரமான இருட்டாக, கருமையான நெருப்பாக இருக்கும் என்று அந்த நெருப்பிலே கடந்து கரிக்கட்டையாக மீண்டும் மீண்டும் அந்த தோள்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதனையை தாங்க முடியாம மஹ்ஷர்ல நின்னு அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், என்ன வேணா நரகத்துல போட்டுக்கோ, மஹ்ஷருடைய அந்த சூழலில் இருந்து பாதுகாத்துரு அப்படின்னு துஆ செய்தார்களே, அவர்கள் நரகத்திலிருந்து மாலிக் அழைப்பார்கள். மாலிகே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு ஆண்டு காலங்கள் அல்ல, ஒரு 1000 ஆண்டு காலங்கள் மாலிகே என்று அழைப்பார்கள். மாலிக் 1000 வருஷம் இவன் கடந்து கத்தினாலும் கூட 1000 ஆண்டு காலங்கள் திரும்பியே பார்க்க மாட்டார். குர்ஆன் சொல்லும், மனாதவ் யா மாலிகுல் யக்லி அலைனா ரப்புக், மாலிகே கொஞ்சம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி எங்களுடைய விஷயத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்களே. இந்த கஷ்டம் போதாதா, இந்த வேதனை போதாதா, இந்த தண்டனை போதாதா, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மாலிகே, அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் சொல்வதற்காக 1000 ஆண்டு காலங்கள் மாலிக்கை அழைப்பார்கள். 1000 வருஷத்துக்கு பின்னால ஒரு தடவை அப்படி திரும்பி பார்த்துட்டு மாலிக்கு சொல்லுவாராம், கால இன்னக்கும் மாக்கிதான், பேசாம கேட்றா, உலகத்தில் மாலிக்கு யௌமித்தீன் சொல்றதுக்கு உனக்கு நேரம் இல்லை. யா மாலிக்கல் முல்கி, யா மாலிக்கல் முல்கி துல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்வதற்கு நேரம் இல்லை. மாலிக்கான அல்லாஹ்வினுடைய பள்ளியில் இருந்து ஹய்யாலஸ் ஸலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ் என்று அழைக்கிற பொழுது அந்த மாலிக்க நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ உனக்கு ஃபேஸ்புக்கில் பிஸியாக இருந்த, இன்ஸ்டாகிராமில் பிஸியாக இருந்த, ஷார்ட் பார்க்கறதுக்கும் ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் ட்வீட் பண்ணுறதுக்கும் உனக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. யூடியூப்ல டிடிஎஃப் வாசனுடைய அந்த பைக் ரைடிங்கை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் போய்கிட்டே இருந்த, ஃப்ரீ ஃபயர் விளையாடின, ப்ளூ வேல் விளையாடின, என்னெல்லாமோ விளையாடிட்டு இருந்தியே. அப்போ அல்லாஹ்வினுடைய பள்ளி வாசலில் இருந்து ஹய்யால ஸலா, கொஞ்சம் தொழுக வாங்கப்பா, ஹய்யாலல் ஃபலா, கொஞ்சம் வெற்றியின் பக்கம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடும் போது உனக்கு நேரம் இல்லை, அது செவி சாய்க்கிறதுக்கு நேரம் இல்லை, உன்னுடைய மொபைலை கொஞ்சம் மியூட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, உன்னுடைய ரிமோட்ல அந்த டிவியினுடைய சீரியலோ நாடகத்தையோ சினிமாவையோ அல்லது ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ அதை கொஞ்சம் மியூட்
மியூட் பண்றதுக்கு நேரம் இல்ல. இப்ப கத்திரியா மாலிகே மாலிகே மாலிகேன்னு கத்து. 1000 ஆண்டு காலங்கள் கத்தியதற்கு பின்னால் ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்து அது கூட என்ன சொல்லுவாராம், இன்னக்கும் மாக்கிதும், நீ இங்க தான் இருக்கணும். உலகத்தில் அல்லாஹ் உனக்கு வாய்ப்பு கொடுத்தானே, அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தாம விட்டுட்டு அந்த மாலிக்க கூப்பிடாம இந்த மாலிக்க கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் என்று சொல்லப்படுகிற அந்த நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் எதையாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাতি நஸித் லஹு ஃபீ ஹர்ஸி வ மன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நூதிஹி மின்ஹா வ மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப். மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরা, யார் மறுமைக்காக வேண்டி உழைக்கிறானோ, முயற்சி செய்கிறானோ, நஸித் லஹு ஃபீ ஹர்ஸி, அவனுடைய முயற்சியை, அவனுடைய உழைப்பை நாம் அதிகப்படுத்துவோம். மதரசாவுக்கு வரணும்னு ஒருத்தர் நியத்து வச்சாரா, மதரசாவுக்கு போகணுங்கிற அந்த ஆர்வத்தை நம்ம அதிகப்படுத்துவோம். குர்ஆன் ஓதணும் அப்படின்னு ஒருவர் நியத்து வச்சாரா, வந்தாரா, குர்ஆனை இன்னும் ஓதிக்கிட்டே இருக்கணும் என்கிற ஆர்வத்தை நாம் அவர்களுக்கு அதிகப்படுத்துவோம். தஸ்பீஹ் செய்யணும், திக்ர் செய்யணும், சதகா செய்யணும், உம்ரா செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், மதரசாவை நடத்தணும், மதரசாவை உருவாக்கணும், மதரசாவை வளர்த்தெடுக்கணும், ஆலிம்கள் ஆலிமாக்களை உருவாக்கணுங்கிறது மாதிரியான சிந்தனையில் உங்களுக்கு ஆர்வம் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் மறுமைக்கானது என்ற அர்த்தம். எதுலையுமே ஆர்வம் இல்லை, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எவனும் என்னமும் செஞ்சுட்டு போறான். நமக்கு என்ன, அது ஆலிம்களுடைய வேலை, இது நிர்வாகிகளுடைய வேலை, அது அமைப்பு சார்ந்தவர்களுடைய வேலை. அப்படியெல்லாம் ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம மறுமையினுடைய வேலையை நம்ம செய்யலைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வேலை, மறுமைக்கான ஒரு வேலையை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்றதாக இருந்தால் அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான். நீங்க பாருங்க, சில பேர் மதரசாவுக்காக வேண்டியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய விமர்சனங்கள் இருக்கும், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்காக வேண்டியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சந்தர்ப்பத்தை கருத்தில் கொண்டு கூறுகிறேன், தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவினுடைய தலைவராக எங்களுடைய ஆன்மீக ஆசான் வந்ததற்கு பின்னால் ஜமாஅத்துல் உலமாவினுடைய உலமாக்களுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, சமூகத்தினுடைய வளர்ச்சியும் மேலோங்கி இருக்கிறது. எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ கடினமான வார்த்தைகள், எத்தனையோ இழிவு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உலமாக்களுக்காக, சமுதாயத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த பணியை அல்லாஹ் பொருந்தி இருக்கிறான். இப்படிதான் சில பேர் சமூக பணியில மேலும் 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 விமர்சனங்களை கடந்து, விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல், இழி சொற்களை கண்டுகொள்ளாமல், உதாசீனங்களை அப்புறப்படுத்திவிட்டு அதற்காக வேண்டிய உழைச்சிட்டே இருக்கிறோமா, நாம மறுமைக்காக வேண்டி உழைக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் அதில் கொண்டு போய்கிட்டே இருப்பான். என்னருமை தாய்மார்களே, என்னருமை சகோதரிகளே, நீங்கள் மதரசாவிற்கு வந்தது என்பது மறுமையினுடைய உழைப்பு என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய பெண்களின் மாற்றத்திற்காக நீங்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதை நீங்கள் கற்றீர்களோ, எதை நீங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட்டதோ அந்த போதனையை தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பெண்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள், உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களால் இயன்ற முயற்சியை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நூதிஹி மின்ஹா, நீ உலகத்துக்காக வேண்டி உழைச்சனா, உலகத்துக்காக வேண்டி உழைச்சனா, நூதிஹி மின்ஹா, நாம அதை கொடுத்துருவோம். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப், ஆனா மறுமையில வந்து நீ எதையும் கேட்க முடியாது. நீ வீடு கட்டணும், நீ கார் வாங்கணும், நீ நிலம் வாங்கணும், நீ வசதியா இருக்கணும், நீ நகை வாங்கணும், இதுக்காக வேண்டியே இது மட்டுமே டார்கெட் பண்ணி உன் வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா மறுமையில வந்து யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த உரிமையும் உனக்கு கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உழைக்கிறது உலகத்துக்கு அப்படின்னு சொன்னா, துனியாவுக்கு தான் உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 50 ஆண்டு காலங்கள், 60 ஆண்டு காலங்கள், 70 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த நாம இந்த உலகத்தில் எதை சாதிச்சிருக்கிறோம்? நம்ம நினைச்ச மாதிரி சம்பாதிச்சிட்டோமா? நம்ம நினைச்ச மாதிரி அதிகாரத்துக்கு வந்துட்டோமா? நம்ம நினைச்ச மாதிரி செல்வாக்கு நமக்கு வந்துருச்சா? நம்ம நினைச்சது மாதிரி வசதியான வாழ்க்கை வந்துருச்சா?
இந்தியாவில் 28 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். தமிழகத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறோம். இந்தியாவில் வரி கட்டக்கூடியவர்களில் 3% கூட முஸ்லிம்கள் இல்லை. இந்திய பணக்காரர்களுடைய பட்டியல் அசீம் பிரேம்ஜியை தவிர, துபாயில போய் சம்பாதிச்ச லுலு முஹம்மது யூசுப் அலியை தவிர வேற பேரே இல்லை. உலகத்திற்காக வேண்டி நாம் முயற்சித்தோம் என்று சொன்னால் 28 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் முஸ்லிம்களின் பணக்காரர்களுடைய பட்டியலில் எத்தனை பேர் இருக்கிறது? முஸ்லிம்களுடைய அரசியல் தலைவர்களின் பட்டியலில் எத்தனை பேர் இருக்கிறது? முஸ்லிம்கள் நீதிபதிகளாக எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? ஏதோ அடைஞ்சிருக்கிறோம், எதையாவது சாதிச்சிருக்கிறோமா? உலகத்துக்காக வேண்டி ஓடுறோம்னு சொல்லி மறுமையை விட்டுட்டு ஓடுறோமே. இந்த உலகத்தில் எதையும் சாதிக்காம உலகத்தையும் இழந்து மறுமையையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உலகத்திலேயே 50-60 வருஷம் போராடி ஒன்னையும் சாதிக்க முடியலன்னு சொன்னா மறுமையில் போய் யா அல்லாஹ் எனக்கு நிழலை கொடுன்னு எப்படி கேட்க முடியும்? யா அல்லாஹ் எனக்கு வலது கரத்தில் பட்டோலையை கொடுன்னு எப்படி கொடுக்க முடியும்? யா அல்லாஹ் தராசில மீசானில நன்மையினுடைய அந்த தராசை கணக்க செய் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை வேகமாக கடந்து நரகத்திலிருந்து என்னை காப்பாத்தின்னு எப்படி கேட்க முடியும்? எதை வச்சுட்டு கேட்போம்? அவன் படைச்சான், அவன் உயிரை கொடுத்திருக்கிறான், அவன் உறுப்புகளை தந்திருக்கிறான், அவன் காற்றை தர்றான், அவன் நீரை தர்றான், அவன் எல்லாத்தையும் தந்திருக்கிறான். ஆனா அவனை ஒரு நிமிஷம் கூட நினைக்காம அவனை உதாசீனப்படுத்திட்டு அவனை புறக்கணிச்சிட்டு அவன்கிட்ட போய் அல்லான்னு கேட்கறதுக்கு முதல்ல நம்ம தலை நிமிரணும்ல, அதுக்காவது ஏதாவது செய்யணும்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் நிய்யத்து வைங்க, இன்னையிலிருந்து நான் மறுமைக்காக உழைப்பேன். என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய நடைமுறை எல்லாம் மறுமைக்காக, அல்லாஹ்வுக்காக. இன்ஷா அல்லாஹ் அப்படி நிய்யத்து வைக்கலாமா? அப்படி நம்ம நிய்யத்து வச்சுட்டா அல்லாஹ் உலகத்தையும் தருவான், மறுமையையும் தருவான். உலகத்துக்காக வேண்டிய ஓடி இதுவரைக்கும் நம்ம ஒன்றும் சாதிக்கல. இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து நிய்யத்து வைங்க, நான் மறுமைக்கானவன், நான் என்னுடைய கபருக்கான, நான் என்னுடைய மஹ்ஷருக்கான, நான் என்னுடைய சுவனத்துக்கான அமல்களை செய்வேன் அப்படின்னு நியத்து வைங்க. அல்லாஹ் துனியாவை உங்க காலடியில் கொண்டு வந்து போடுவான். மறுமையில் இன்ஷா அல்லாஹ் கபரு விசாலமாகும், மஹ்ஷரில் அவனுடைய அரிசின் நிழல் கிடைக்கும், நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸலவாத்தை காணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சூனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, நசீபை அல்லாஹ் எல்லாருக்கும் தருவான். தாய்மார்களே, உங்களுடைய பலம் என்னங்கிறத, மறுமைக்காக குர்ஆனோடு தொடர்பு வைத்து மறுமைக்காக உழைக்கக்கூடிய பெண்களின் பலம் என்னங்கிறத இப்போ ஈரான் அமெரிக்கா வாரில் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம். சஹாபா பெண்மணிகள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான பெண்மணிகள் இன்னைக்கு ஈரானில் குர்ஆனை படித்த பெண்கள். அவர் குர்ஆனோடு PhD பண்ணுறாங்க, குர்ஆனோடு சயின்ஸ் படிக்கிறாங்க, குர்ஆனோடு மருத்துவம் படிக்கிறாங்க, குர்ஆனோடு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. எல்லா துறையிலும் ஈரானிய இஸ்லாமிய பெண்கள் மிகச்சிறந்த விற்பனர்களாக உருமாறி கொண்டிருக்கிறார்கள். பிரான்சிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து ஈரானை நோக்கி போகக்கூடிய பெண்கள்கிட்ட வெஸ்டர்ன் மீடியாக்கள் போய் பேட்டி எடுக்குது. போர் நடக்கிற நாட்டிலிருந்து எல்லாரும் தங்களுடைய குடிமக்களை தங்களுடைய நாடுகளுக்கு அழைத்து வருவார்கள். இந்தியாவோ சைனாவோ ரஷ்யாவோ யாரும் ஈரானில் இருந்தால் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்குண்டான முயற்சியை எடுக்கும். உக்ரைனிலிருந்து நம்முடைய தமிழக மாணவர்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். போர் நடக்கிற நாட்டிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டிலிருந்து வெளியேறுவார்கள். ஆனால் நீங்களோ பாதுகாப்பான ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஈரானை நோக்கி செல்கிறீர்களே அப்படின்னு கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நாட்டிலே நாங்கள் ஈமானுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் பாதுகாப்பாக நாங்கள் இருப்பதை விட எங்களுடைய தேசத்தில் போய் எங்களுடைய தேசத்தினுடைய ஈமானை நிலைநிறுத்துவதற்காக எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு நாங்கள் தயார். ஈமானிய பெண்களால் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரான் இன்றைக்கு உலகத்தினுடைய வல்லரசுகளில் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போர்க்களத்திலே மரணித்து போன தங்களுடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் முஆபிதும் முஅப்பிதும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் இந்த களத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மீதம் இருக்கிற என்னுடைய உயிரோடு இருக்கிற என்னுடைய மகனை குறித்து நான் கவலைப்படுகிறேன். ஷஹீதாக்கப்பட்ட மரணித்து போன போரில் கொல்லப்பட்ட பிள்ளைகளை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கும் ஷஹாதத்தினுடைய அந்தஸ்து கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்பட்டார்கள். அதே மாதிரி ஈரானுடைய ராணுவ ஜெனரல்கள் ஒருத்தர் அவர் மௌத்தா போயிட்டாரு. அவருடைய மரண செய்தியை சொல்வதற்காக அவருடைய வீட்டில் வந்து ராணுவ அதிகாரிகள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வலைதளத்தில் இந்த காட்சியை பார்த்திருப்பீங்க. அந்த தாயிட்ட உங்க மகன் இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டார். அமெரிக்க இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இஸ்லாத்தை இந்த மிடில் ஈஸ்ட்ல நிலைநிறுத்துவதற்காக வேண்டி போராடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே உங்களுடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இந்த செய்தியை கேட்டு அந்த அம்மா நிலகுலைஞ்சு போயிருமோ அப்படின்னு அவர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஆனால் வயசான அந்த அம்மா ஷோபாவில் உட்கார்ந்து இருந்த அந்த அம்மா தன்னுடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு உடனே எந்திரிச்சு சுஜூதில் விழுந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே என்னுடைய மகனுக்கு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி அதிலே ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை கொடுத்தியே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபா பெண்மணிகளுடைய வாழ்க்கையில எந்த பெண்மணிகளை பார்த்தோமோ அதே பெண்மணிகள் ஈரானில் ஈமானிய பெண்களாக நிறைந்து வாடுகிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்தான். அமெரிக்காவினுடைய எத்தனையோ விதவிதமான ஆயுதங்கள், பங்கர் பஸ்டர், GP2 என்னெல்லாமோ சொல்றான், எல்லா ஆயுதங்களையும் தாண்டி அவர்கள் இன்றும் உலகத்திலே வலிமையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னருமை தாய்மார்களே, ஈமானிய வலிமை. நான் சொல்லுவேன், நம்முடைய பெண்கள் எல்லாம் நம்முடைய வீட்டு ஆண்களின் பலகீனத்தை தேடுவார்கள். எந்த பாயிண்டை பிடிச்சா இவன் வழிக்கு வருவான், ஆண்களின் பலகீனத்தை வைத்து அவர்களை கட்டுப்படுத்தி வைப்பது அல்லது தன்னகத்தை வைப்பது அல்லது அடக்கி வைக்கிறது எப்படினாலும் சொல்லிக்கிடலாம். இதற்காக வேண்டி அந்த ஆணினுடைய மைனஸை தேடுவாங்க. இது சாதாரண பெண்களின் வழக்கம். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய ஈமானிய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உலகத்திலேயே வலிமையான அமெரிக்காவினுடைய ஒரு ஆயுதம்ங்கிறது F-35 விமானம். அது எந்த ரேடார்லையும் சிக்காது, அது எந்த ஆயுதத்தாலையும் வீழ்த்த முடியாது. ஈரானில் இருக்கக்கூடிய எந்த மிசைலாலையும், ஈரானில் இல்லை, ரஷ்யாவில், சைனாவில், இந்தியாவில் இருக்கக்கூடிய நவீன ரக ஆயுதங்களால் கூட அந்த F-35 விமானத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. அதனால தான் ட்ரம்ப் தன்னுடைய 15 லட்சம் ரூபாய் கோர்ட்டில் அந்த F-35 லோகோவை பதிச்சு வச்சிருப்பாரு. அது அமெரிக்காவினுடைய பெருமை, அது அமெரிக்காவினுடைய பெருமையின் அடையாளம். அது F-35 அது எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற யார்கிட்டையும் இல்லை. இதை வச்சுட்டு நாங்கள் உலகத்தையே எங்களுடைய காலடிக்கு கீழே கொண்டு வருவோம் என்கிற செருக்கோடு தான் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்தது. ஆனால் உங்களை போன்ற தாய்மார்களே, ஈரானிய மதரசாக்களிலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய, குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ட்வீட்ல ஏகாதிபத்தியமான வார்த்தைகளை எழுதி கொண்டிருக்கிற பொழுது ஈரானுடைய ஈமானிய தலைவர்கள் மட்டும் குர்ஆனை கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்தோம் இல்லையா? குர்ஆனோடு தொடர்புடைய அந்த பெண்கள் அப்படியே F-35 தங்களுக்கு முன்னால வச்சு அதை அப்படியே அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்தார்கள். இந்த F-35 என்ன இருக்கு, இதை எப்படி கட்டுப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு ஆய்வு செஞ்சாங்க. கடைசியில் அந்த F-35 சக்கரங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி அது சூடானா அது வெடிச்சு சதறிருங்கிறத உலகத்தில் ரஷ்யாவினுடைய அணு விஞ்ஞானிகளால், இந்தியாவினுடைய விஞ்ஞானிகளால், சைனாவினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களால் கண்டுபிடிக்க முடியாததை ஈரானிய பெண்கள், இந்த பேட்டியை நீங்க வலைதளத்தில் பார்க்க முடியும். அந்த பெண்கள் பேட்டி கொடுக்கிறாங்க. நாங்கள் அந்த F-35 அப்படியே வச்சுட்டு ஒரு 7 பெண்கள் அது குறித்து நாங்கள் ஆய்வு செய்தோம், கடைசியில் அதை கண்டுபிடிச்சோம். அதுக்கு பெரிய மிசைல்லாம் தேவையில்லை, இந்த ஷோல்டரில் வச்சிருக்கக்கூடிய ஒரு லாங் சைஸு
மிசைல துப்பாக்கி இருக்குல்ல, இதை வச்சுட்டே எங்களால் சுட்டு வீழ்த்த முடியும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். அமெரிக்காவினுடைய பெருமையாக, அமெரிக்காவினுடைய கர்வமாக இருந்த 7 F-35 விமானத்தை ஈரானிய பழங்குடியின மக்களாலும் கூட சுட்டு வீழ்த்த முடியும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்தது ஈரானிய ஈமானிய பெண்கள். அதனால உங்க வலிமை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஏதோ இன்னைக்கு பரப்பப்படுகிற இந்த சூழல்ல நம்முடைய இஸ்லாமிய சுதந்திரத்தை குறித்து விமர்சித்து நம்முடைய சிந்தனைகளை வேறு பக்கம் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அதிலெல்லாம் சிக்கிராம வலிமையான ஒரு ஈமானிய பெண்மணிகளாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால் மறுமைக்குரிய காரியத்திலே உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். ஒரு செய்தியோட முடிச்சுக்கிறேன். ஆபரி மாமா எந்திரிச்சிட்டாரு. சமீபத்தில் பர்வீன் சுல்தானா அப்படிங்கிற ஒரு பேராசிரியர், நிறைய தமிழ் பேசுவாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். அவங்க ஒரு கல்லூரிக்கு போகிறாங்க. கல்லூரியில் அவங்க பேசி முடித்ததுக்கு பின்னால் நந்தினி என்கிற ஒரு மாணவி, இதையும் நீங்கள் வலைதளத்தில் பார்க்க முடியும். இந்த நந்தினிங்கிற அந்த சகோதரி மாணவி எந்திரிச்சு, மேடம் எங்களை என்ன மேடம் கொடுமைப்படுத்துகிறாங்க மேடம், என்னம்மா கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்கே போனாலும் ஷால் போடு ஷால் போடு ஷால் போடுன்னு ஷால் போட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மேடம். என்ன இது அடிமைத்தனம்? ஒரு பெண்ணு சுதந்திரமாக ஷால் போடாமல் போக முடியாதா? இப்பெல்லாம் நிறைய பேர் ஷாலே போடுறதில்லை, அது வேற விஷயம். ஆனால் அவங்க வீட்டில் ஷால் போட சொல்கிறாங்க போல தெரியுது. மேலே அதுக்கு அந்த அம்மா நிறைய பதில் சொல்லிச்சு. கடைசியில் அந்த பெண் திரும்ப திரும்ப சொன்ன உடனே நந்தினிட்ட சொல்லிச்சு, ஏம்மா உனக்கெல்லாம் தெரியாது, உனக்கெல்லாம் தெரியாது. இந்த மண்ணில் நீ பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை போன்றவர்கள் மேலாடை அணிய வேண்டும் என்று சொன்னால், பிளவுஸ் இருக்குல்ல, பிளவுஸ், இந்த பிளவுஸை போடணும்னு சொன்னா, பிளவுஸுக்குள்ள போடுறோம்ல இன்னர், இந்த இன்னர் போடுறோம்னு சொன்னா என்னுடைய மார்பு எவ்வளவு வெயிட் இருக்குதோ அந்த அளவுக்கு நான் வரி கொடுக்கணும். எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. இன்னைக்கு நீ ஓ மார்பை மறைக்கிறதுக்கு சால் போட முடியாதுன்னு போராடுற. ஒரு காலத்தில் இந்த மண்ணில் போராடினோம். எதற்கு போராடினோம் தெரியுமா? நாங்கள் மேலாடை அணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடினோம். அதிலே குமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, நான் என்னுடைய மார்பை மறைப்பதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இந்த மார்பே தேவையில்லைன்னு மார்பை அறுத்து அதை ஒரு வாழை இலையில வச்சு அதை கொண்டு போய் மன்னனுக்கு முன்னால், உயர் ஜாதியினுடைய தலைவருக்கு முன்னால் கொண்டு போய் சேர்த்தது. நந்தினி உனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு இந்த மார்பம் மடைக்கணுங்கிற இந்த மரியாதை கிடைச்சதில்ல, உனக்கு அது தெரியாது. உன்னுடைய தாயும் உன்னுடைய பாட்டியும் மேலாடை அணியணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போராடி இருக்கிறோம். என்னருமை இஸ்லாமிய தாய்மார்களே, என்னருமை இஸ்லாமிய தாய்மார்களே, நமக்கான இந்த உடை இருக்கிறதே அது கண்ணியம், அதுதான் மரியாதை. இந்த உடையை, இந்த கண்ணியத்தை அகற்றிவிட்டு உங்களை கொத்தடிமைகளாக கேவலம் யார் நினைத்தாலும் உங்களை தொடலாம் என்கிற ஒரு சூழலுக்கு இந்த மேலாதிக்க சக்திகள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அதிபரான ட்ரம்ப் உட்பட எப்ஸ்டீன் ஃபைல் என்கிற ஒரு ஃபைலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளை கொண்டு போய் அவர்களை பாலியல் வல்லுறவு செய்து அவர்களை சமைத்து அதை ருசித்து சாப்பிடுகிற கொடூரமானவர்கள் தான் உலகத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய பெண்களின் விடுதலையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானிய இஸ்லாமிய அரசாங்கமோ பெண்களுக்கு கல்வியை கொடுக்கிறது, பெண்களுக்கு அறிவை கொடுக்கிறது, பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறது, பெண்களை சிந்திக்க தூண்டுகிறது, பெண்களை குர்ஆனோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அதனால் உலகத்தின் வல்லாதிக்க சக்திகளின் தொழில்நுட்பங்களை கூட வீழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் வலிமையை, வல்லமையை அல்லாஹ் அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நமக்கும் தருவான். குர்ஆனோடு தொடர்பு வையுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை சிந்தியுங்கள்,
குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள். ஒரு காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்தியாவின் வல்லமை பொருந்திய ஈமானிய பெண்களாக மங்களம்பேட்டையினுடைய மதரசாவில் பயின்ற நம்முடைய மாணவ கண்மணிகளும் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அதோடு மட்டுமல்ல, நாளை மறுமையில் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவான் என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.